இறைவனை வணங்குதல், இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்துதல், இதெல்லாம் ஆன்மீக ஒழுக்கங்கள். இறைவனிடமே சார்ந்து நிற்றல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது எல்லாமே எதிர்பார்ப்பு தான். இந்த எதிர்பார்ப்பு எங்கே நீங்குதோ அந்த இடம்தான் ஆன்மீகம் ஒழுக்கம் தொடங்குது. மற்றபடி தேவையின் காரணமாக இறைவனை சார்ந்திருத்தலோ, இறைவனை புகழ்தலோ, இறை வழிபாடு செய்தலோ, தேவை நிறைவேற்றிக்கொள்ள ஒரு முயற்சியாய் ஒழுக்கங்களை கடைப்பிடித்தலோ ஆன்மீக ஒழுக்கம் இல்லை. மனம் பதறாமல், சிதறாமல், பதற்றப்படாமல், குதூகலிக்காமல், ஒரே நிலைப்பாட்டில் சமநிலையில் வைத்திருப்பது தான் ஆன்மீக ஒழுக்கம். மற்றபடி நம்முடைய உலக தேவைகள், அதற்காக வழிபாடுகள் நம்மளாம் செய்கிறது பலகீனத்தின் காரணமாக, தேவையின் காரணமாக ஏற்றுகின்ற ஒரு செயல். அது தவறு இல்லை, தப்பு இல்லை. எதிர்பார்ப்பு என்பது இருக்கும் வரை நாம் இன்னல்களை அடைந்து தீர்வோம். மன ஒடுக்கம் என்பது தான் எல்லா சாதனைகளிலும் மிகப்பெரிய சாதனை. ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனோடு ஆகினும் ஆசை அருமின், அப்படி தான் சொல்லியிருக்கேன். ஈசனோடு ஆகினும் ஆசை அருமின். ஒரு சாக்லேட் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா, 2 குழந்தைங்க வருதுன்னா புட்டு கொடுத்தா சண்டை வந்தோன்னா ஒரு 20 சாக்லேட் 30 சாக்லேட் வாங்கி வைக்கிறோம். அது வாங்கும் சக்தி இருக்கிற மக்கள் செய்தலாம். வாங்கும் சக்தி இல்லாத மக்கள் என்ன செய்கிறது? தன்னுடைய மனதை சமாதானமாக வைத்துக்கணும். சண்டை போட்டுக்கிறது குழந்தைங்கன்னு சொல்லும்போது கூட ஏதோ ஒரு குழந்தைங்க பக்கம் சார்ந்து நீங்கள் நின்னீங்கன்னா நீங்கள் சண்டை அதிகமாக்கிடுவீங்க. இந்த குழந்தை இது விரும்புது, இந்த குழந்தை இது விரும்புது, ரெண்டும் சண்டை போடுதுன்னா குழந்தைங்க மட்டும்தான் சண்டை போடுது. அதை நீங்கள் மனசில் வைக்கணும். என் குழந்தைன்ற நினப்பு வந்துடுச்சுன்னா நீங்கள் உரசலை ஏற்படுத்திடுவீங்க. எங்கே மனம் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்குதோ, என்ன கிடைக்குதோ அதை ஏற்றுக்குதோ, அவனுங்க தான் சண்டை வராது. நம்மளை மதிப்பு மரியாதை நடத்தணும், நம்மளை எல்லோரும் விசாரிக்கணும், நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற எதிர்பார்ப்புலாம் இருக்கிற வரைக்கும் மனம் ஒரு நிலையில் நிற்காது, துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கும். எதில் வேணால் அவன் குற்றம் காணுவான், எண்ணத்தில் வேணாலும் குற்றம் காணுவான். குற்றம் காண்றதுக்கு கோடி இருக்குது, நல்லது சொல்கிறதுக்கு ஒரு நாதி கிடையாது. அவங்களோட எதிர்பார்ப்பை நம்மளால் நிறைவேற்ற முடியாது. அட்லீஸ்ட் அவங்கக்கிட்ட நெருக்கத்தை பிரிச்சுக்காமல் இருக்கலாமே, நம்ம கோவப்படாமல் இருக்கலாமே. அவங்க கோவப்பட்டால் கொட்டு போகிறாங்க. என்ன நடந்தாலும் சரி, கடவுள் போதும் அப்படின்னு நீங்கள் அமைதியை நோக்கி திரும்பி இந்த மனிதர்கள் மீது கோவப்படாமல் இரக்கத்தோடு பொறுத்துக்கிட்டு சமாதானத்தோடு, சரி இருக்கட்டும் பரவாயில்ல, தன் மனதை கையாளுகின்ற வித்தை தெரிஞ்சவன் மட்டும்தான் எப்பவுமே சந்தோஷமாக இருப்பான். ஆன்மீக ஒழுக்கம் என்பது மன ஒடுக்கம், தனக்குள் தான் இருப்பது, தனக்குள் தானே மகிழ்வது. எதன் பொருட்டும் மகிழ்ச்சி இல்லை. இது இருக்கிறதுனால, இதெல்லாம் இருக்கிறதுனால அப்படி இல்லை. நான் இருக்கிறேன்ல, உடம்பும் மனதும் ஆரோக்கியம் வந்தால் தானே உலகம் ஆரோக்கியமாக இருக்கும். மனிதர்கள் மீது இறக்கத்தோடு அவங்க தெரிஞ்சதை செய்கிறாங்க, தெரிஞ்சதை பேசுகிறாங்க, தேவையை கேட்குறாங்க, சண்டை போடுறாங்க. ரைட்டுன்னு சொல்ல வேண்டியது தானே. இதான் எனக்கு சண்டை சொல்லி கொடுத்தா, ரைட்டுன்னு போயிட்டே இருக்கு. பிறருடைய நலன் கருதாதவங்களுக்கு எப்பவும் கோபம்லாம் வரும். கோபம் வரும்போது ஏன் வருதுன்னு கேளுங்கண்ணா. அப்படின்னா நான் கோபத்தை விதைச்சிருக்கிறேன், கோபத்தை அறுக்கிறேன்னு நீங்கள் சொல்ல மாட்டிங்களா? இல்லை, இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, அதுக்கு மனிதன்கிட்டேருந்து என்ன தேவை இருக்குது, ஆனால் எந்த தேவையும் இல்லாதவன் இறைவன் அப்படின்னு இருக்குது வேதனையில். ஆனால் மனிதன் அவனை மாற்றி அமைக்காத வரைக்கும், அவன் மனதை ஒழுங்குபடுத்தாத வரைக்கும் அவனுக்கு எதுவும் கிடைக்கல. அதனால் இறைவனுக்கு மனிதனிடத்திலிருந்து என்ன தேவை இருக்கிறது? ஆன்மீக ஒழுகுதலும் தனி மனித ஒழுகுதலும் வித்தியாசமாக இருக்குது. ஆன்மீகத்தில் இல்லை அவங்களோட சுயத்தில் உச்சம் பெற்ற நபர்களோட ஒழுக்கம், அவங்க ஒழுக்கமாக இல்லை, ஆனால் எல்லாமே ஒழுக்கமாக இருக்குது, ஒழுங்காக இருக்குது. ஆனால் தனி மனித ஒழுக்கங்கள் எல்லாமே மனிதர்கள் கடைபிடித்தாலும் அவங்க வாழ்க்கை சிறப்புடையதாக மாறுறதில்லை. ஆன்மீக ஒழுக்குதலுக்கும் தனி மனித சமுதாயம், இந்த சமுதாயம் காட்டி கொடுத்த ஒழுக்கங்களுக்கும் வேறுபாடு நிறைய இருக்குது. அதை பற்றி உங்களோட கடந்த 2 கிளாஸாக அன்பை பற்றி நிறையா பார்த்துருக்கோம். அன்புன்றது நம்ம நெருக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். சமப்பார்வை அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். மற்ற மனிதர்களோட நம்ம சமப்பார்வை வச்சுக்கிறது.
ஸோ அப்படி நம்ம நெருங்கி அவங்களோட இருக்கிறப்ப அவங்க தேவையுடையவங்களா இருக்காங்க. நம்மளோட நெருக்கமோ அன்போ வந்து இப்போ அவங்க தேவைகள் வந்து அவங்க நம்மக்கிட்ட நிறைவேறணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு வந்துடுது. இப்போ நம்ம வந்து எல்லா தேவைகளையுமே வந்து நிறைவேற்றக்கூடிய பலம் வாய்ந்தவங்களாக இருந்தால் பிரச்சனை கிடையாது பார்த்திங்கன்னா. ஆனால் அது மாதிரி எல்லா சமயத்துலையும் இருக்க முடியாது. அப்போ வந்து எப்படி அணுகிறது? ஐயா, தொடர்ந்து இறைவன் போதுமானவன் என்கிற கருத்தில் வந்துட்டு ஆழமாக ஊன்றி இருந்தாலையும் அன்றாட வாழ்க்கையில் சில நேரத்தில் எமோஷ்னலாகவோ சில நேரத்தில் ஒரு அனிச்சை செயலாகவோ ஞாபகத்துக்கு வருதில்லை, ஏதாவது ஒன்று குளறுபடி ஆகிடுது. அது சரிவர கடைப்பிடிக்கணும் எப்படிங்கிறது கொஞ்சம் வழிகாட்டினா நல்லா இருக்கும். ஆன்மீக ஒழுக்கமும் தனிமனித ஒழுக்கமும் வேறு வேறாக இருக்கிறது. ஆன்மீக ஒழுக்கம் கடைப்பிடிப்பவர்கள் வாழ்க்கையை வென்றெடுக்கிறார்கள். தனிமனித ஒழுக்கங்கள் சிதறப்படுகின்றன. அதனால் அவர்களால் வாழ்க்கையை வென்றெடுக்க முடியாமல் திணறுகிறார்கள். இது உங்களுடைய கேள்வியாக இருக்குது, உங்களுடைய புரிதலாக இருக்குது. இப்போ அவர் சொன்னது நெருக்கமான மனிதர்கள் எதிர்பார்ப்புடையவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை நம்மளால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறோம். அப்போ பிணக்குகள் வருது. இதில் எப்படி அன்பை பரிமாறுவது, சம பார்வையோடு இருப்பது, அது அவருடைய கேள்வி. இறைவன் போதுமானவன் அப்படின்றது முழுமையான ஒரு புரிதலாக இருந்தால் கூட வாழ்வில் கடைப்பிடிக்கும் பொழுது ஏராளம் மனச்சிக்கல்களால் அந்த நிறைவை நாம் இழந்து விடுவது போல் இருக்கிறது. அது ஏன்? இது உங்களுடைய கேள்வி. ஆன்மீக ஒழுக்கம் அப்படின்றது நம்ம நினைக்கிற மாதிரி பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் செய்கிறோம், வழிபடுறோம், சாமி கும்பிட்றோம், தொழுகிறோம், தர்மம் செய்கிறோம், நல்ல பேச்சு பேசுகிறோம். இதெல்லாம் ஆன்மீக ஒழுக்கங்கள் அப்படின்னு, நல்லொழுக்கங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இறைவனை வணங்குதல், இறைவன்கிட்ட பொறுப்பு ஏற்படுத்துதல், இதெல்லாம் ஆன்மீக ஒழுக்கங்கள். இறைவனிடமே சார்ந்து நிற்றல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது எல்லாமே எதிர்பார்ப்பு தான். எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு எங்கே நீங்குதோ அந்த இடம்தான் ஆன்மீகம் ஒழுக்கம் தொடங்குது. மற்றபடி தேவையின் காரணமாக இறைவனை சார்ந்திருத்தலோ, இறைவனை புகழ்தலோ, இறை வழிபாடு செய்தலோ, தேவை நிறைவேற்றிக்கொள்ள ஒரு முயற்சியாய் ஒழுக்கங்களை கடைப்பிடித்தலோ ஆன்மீக ஒழுக்கம் இல்லை. ஆன்மீக ஒழுக்கம் என்பது எதிர்பார்ப்புகளிலிருந்து நீங்குவது, என்ன நிகழ்கிறதோ அதை அவ்வாறே அனுமதிப்பது, ஏற்றுக்கொள்வது, அதனுடைய பலாபலன்களில் மனம் மகிழாதிருப்பது அல்லது மனம் சொராதிருப்பது. மன ஒழுக்கம் மட்டும்தான் ஆன்மீக ஒழுக்கம். மனதை வென்றெடுப்பது, மன ஓட்டங்களை நிறுத்துவது, நல்லதை கண்டு மகிழ்வதும் தீயதை கண்டு துடிப்பதும் மன ஒழுக்கத்திலிருந்து மீறிய செயலாகும். என்ன நிகழ்கிறதோ அது நம்மீது நிகழ்கிறது, அதை ஏற்றுக்கொள்வது, அது நீங்கும் வரை அமைதி மேற்கொள்வது, அல்லது நிறைய நன்மைகள் நடக்கும் பொழுது அதை கொண்டு அழகிய காரியங்கள் செய்வது, அதில் பெருமைப்படாதிருப்பது. எப்படி பார்த்தாலும் மனம் பதறாமல், சிதறாமல், பதற்றப்படாமல், குதூகலிக்காமல் ஒரே நிலைப்பாட்டில்
சமநிலையில் வைத்திருப்பது தான் ஆன்மீக ஒழுக்கம். ஆன்மா என்பது அசையாதது, போக்குவரத்து இல்லாதது. அது அசலம் என்று சொல்கிறார்கள். போக்குவரத்து கிடையாது, நிலைத்திருப்பது. அதுபோல் மனம் வந்து நிலைத்திருக்கும் பொழுது மனமே ஆன்மாவாகிறது. ஆன்மாவுடைய கீழ்நிலை மனம். அந்த மனம் ஒரே நிலையில் நிலைத்திருக்க தன்மையை அடைய செய்தால் நாம் ஆன்மீக ஒழுக்கத்திற்குள் வந்துவிட்டோம். மற்றபடி நம்முடைய உலக தேவைகள், அதற்காக வழிபாடுகள் நம்மளாம் செய்கிறது பலகீனத்தின் காரணமாக, தேவையின் காரணமாக ஏற்றுகின்ற ஒரு செயல். அது தவறு இல்லை, தப்பு இல்லை. இறை நம்பிக்கையும் இறை வழிபாடும் நன்னறிகளில் நின்று ஒழுகுவதும் உங்களை உலகத்தை லேசாக்குமே தவிர உங்களை லேசாக்காது. நீங்கள் மனப்பதற்றத்திலிருந்து, மன குதூகலத்திலிருந்து, ஆர்ப்பரிப்பிலிருந்து, அங்கலாய்ப்பிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளாதவரை நீங்கள் ஆன்மீக ஒழுக்கத்திற்குள் ஆன்மாவை அடைந்தவர்களாக அறிய முடியாது. ஆகவே ஆன்மீக ஒழுக்கம் என்பது மன ஒடுக்கம், மனதை அலைவிடாமல் தடுப்பது, மனதை ஒரே நிலையில் நிறுத்துவது. அவ்வாறு நிறுத்தும் பொழுது நீங்கள் அடைகின்ற வாழ்க்கையானது விவரிக்க இல்லாதது. எதன் பொருட்டு நீங்கள் ஓடுகிறீர்களோ, தேடுகிறீர்களோ, அடைய வேண்டும் என்று அலைகிறீர்களோ, முற்படுகிறீர்களோ, முயற்சிகள் செய்கிறீர்களோ, அவை யாவும் உங்களை நோக்கி திரும்பும். நீங்கள் பொருட்களை நோக்கி திரும்பி இருக்கும் வரை பொருட்கள் உங்களை வந்து அடைவது துர்லபம். நாம் நம்மை நோக்கி திரும்பி இருக்கும் வரை, நம் மனதில் நாம் நிலைத்திருக்கும் வரை, மனதை நம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் வரை, மனதை ஓடாமல் நிறுத்தும் வரை, நிறுத்தி இருக்கும் பொழுது எல்லா பொருட்களும் நம்மை நோக்கி திரும்புகிறது. நம்முடைய லோகாயுத தேவைகள் அனைத்தும் தானாக நிறைவேறுகிறது. இதுதான் அதனுடைய அதிசயம். மன ஒடுக்கம் என்பது ஏராளம் ஆற்றல் உடையது. மனம் என்பது பேராற்றல். அந்த மனோசக்தியை கொண்டு நாம் எந்த காரியத்தையும் நம்மால் செய்ய முடியும். வெளிப்புறமாக, உட்புறமாக அதை ஒடுக்கிவிட்டால், அதை அலைவிடாமல் தடுத்து விட்டால், ஒரே நிலையில் நிறுத்திவிட்டால், தேவையில்லாத குழப்பங்களை, தேவையில்லாத செய்திகளை யோசித்தல், மன ஓட்டம், நமக்கு எந்த விதமான நன்மையும் தராத மனச்சிதறல்களிலிருந்து நாம் மீண்டு விட்டால், நாம் இந்த உலகத்தில் புதிய பரிமாணத்தில் நம்முடைய வாழ்க்கையை காண்போம். ஏராளம் ஏராளம் நமக்காக படைக்கப்பட்டு இருக்கிறது. அவை எல்லாம் நம்மை நோக்கி திரும்பும். மன அமைதி என்பது வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில், புதிய பரிமாணத்தில், முயற்சியற்ற தன்மையில், உழைப்பற்ற தன்மையில் ஏராளம் வழங்கக்கூடிய நிலையை நமக்கு ஏற்படுத்துகிறது என்பது இறை வாக்காக இருக்கிறது. சான்றோர்களின் அனுபவமாக இருக்கிறது. அறிந்தோரின் அனுபவமாகவும் அது இருக்கிறது. ஆகவே மன ஒடுக்கம் பெற்றவர்கள் என்ன, அவர்களுடைய மனதில் ஒரு சின்ன ஒரு நினைப்பு வந்தாலும் அந்த நினைப்பு உடனடியாக நிறைவேறிவிடுகிறது. அவர்கள் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். வேண்டுமென்றால் படைத்துக் கொள்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். அதை பயன்படுத்தும் மக்களுக்கு விட்டு சென்று விடுகிறார்கள். எதையும் தூக்கி சுமப்பதில்லை. இது ஆன்மீக ஒழுக்கம். தனிமனித ஒழுக்கம் என்பது மன ஒடுக்கம் செய்ய முடியாத பலகீனமான மக்களுக்கு சொல்லித்தரப்படுகின்ற ஒரு அடிப்படை விதி. அது அவர் மன ஒடுக்கத்திற்கு அவரை அழைத்து செல்லும். அதற்காக மனித ஒழுக்கங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. போய் சொல்லாதே, திருடாதே, களவாடாதே, பொறுமையாக இரு, விட்டுக்கொடு, சகித்திரு. இதெல்லாம் இறைவனுடைய நற்குணங்களில் ஒன்றாக போதிக்கப்படுகிறது. அதை கடைப்பிடித்து ஒழுகும்போது ஒரு வாரம் நீங்கள் மெதுவாக ஆன்மீக ஒழுக்கத்திற்குள் நுழைந்து விடுகிறீர்கள். இடையில் ஒழுக்க சிதறல் ஏற்படுவது தவிர்க்க ஒண்ணாதது. தேவையின் காரணமாக ஒழுக்கங்கள் தவறிவிடுவதும், சூழ்நிலைகளுக்காக தன்னுடைய ஒழுக்கங்களை மாற்றிக்கொள்வதும் தவிர்க்க இயலாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. அந்த குற்றங்களை இறைவன் பெருவாரியாக மன்னித்து விடுகிறான். மனமுரண்டாக செய்கின்ற தீய செயல்களை தவிர, கொடுமையான செயல்களை தவிர, கொலை முதலிய குடும் செயல்களை தவிர மற்றபடி செய்கின்ற சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் இறைவனால் பெரும்பாலும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அதனால்தான் பெரும்பாலான மக்கள் வாழ்க்கையை பெற்றிருக்கிறார்கள்.
அவர்கள் செய்த குற்றங்களுக்காக பிடிப்பதாக இருந்தால் ஒரு உயிரினமும் பூமியில் மிஞ்சி இருக்காது என்று வேதம் கூறுகிறது. ஆகவே தனிமனித ஒழுக்கங்கள் சூழ்நிலைக்கேற்றவாறு மாறிவிடுவதும் தவறிவிடுவதும் இயல்பான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அவர்களும் வாழ தகுதியுடைய மக்களாகத்தான் இருக்கிறார்கள். பெரும்பாலான குற்றங்கள் மன்னிக்கப்படுகின்றன. மனமுரணாக செய்யக்கூடிய மானக்கேடான குற்றங்களை தவிர அவற்றிற்கும் சில காலங்கள் மன்னிப்பு இருக்கிறது. அவர்கள் ஒரு சில காலங்களில் செய்திருந்த நன்மையின் காரணமாக அவர்கள் மன்னிக்கப்பட்டு மீண்டும் ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு நல்ல நிலையில் வாழ்ந்த மனிதன் திடுக்குறாக தாழ்ந்த நிலைக்கு செல்வதும் பின்பு மேல்நிலைக்கு வருவதும், தாழ்ந்த நிலையில் இந்த மனிதர்கள் மேல்நிலைக்கு வந்து பின்பு தாழ்ந்த நிலைக்கு செல்வதும் உலகத்தின் இயல்பாக நாம் கண்டு கொண்டு இருக்கின்ற ஒரு செயல். ஆகவே ஆன்மீக ஒழுக்கம் என்பது மன ஒடுக்கம் மட்டுமே. மனதை வசப்படுத்துதல் மட்டுமே ஆன்மீக ஒழுக்கம். ஆன்மாவின் கீழ்நிலை மனதாக இருக்கிறது, மனதின் மேல்நிலை ஆன்மாவாக இருக்கிறது. ஆகவே எவ்வாறு ஆன்மா அசையாமல் இருக்கிறதோ, யாவற்றையும் அறிந்திருக்கிறதோ, எந்த தேவையும் இல்லாமல் இருக்கிறதோ, படைக்கும் ஆற்றலோடு இருக்கிறதோ, அதை போல் மனம் ஒடுக்கப்பட்டு விட்டால், மனம் அடக்கப்பட்டு விட்டால், மனம் ஒரே நிலையில் நிறுத்தப்பட்டு விட்டால் நீங்கள் ஆன்ம நிலையை அடைகிறீர்கள், ஆன்ம அனுபூதி அடைகிறீர்கள். ஆகவே நாம் யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் நாம் நுழைகிறோம். இந்த ஆன்மீக ஒழுக்கம் என்பது அறியாத மக்களுக்கு அறிந்தவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒன்று, கனிவோடு இரக்கத்தோடு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒன்று. ஆன்மீக ஒழுக்கத்தை ஆன்மாவை அடைந்தவர்கள் இந்த மனிதர்களுக்காக இறங்கும் பொழுது இறங்கி வேலை செய்கின்ற மனநிலையை உடையவர்களாக அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் வீதானா என்று அழைக்கப்படுகிறார்கள். தன் நிலையிலிருந்து இறங்கி இந்த மக்களுக்காக வேலை செய்பவர்கள் தான் வீதானா என்று அவர்கள் அறியப்படுகிறார்கள். அத்தகைய நிலைப்பாடு அறிந்த மக்கள் அறியாத மக்களுக்காக பணி செய்ய வேண்டியதும் ஒரு மிகப்பெரிய ஒழுக்கம். அதில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பேரும் புகழும் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. ஆகவே எதிர்பார்ப்பு என்பது இருக்கும் வரை நாம் இன்னல்களை அடைந்து தீருவோம். விருப்பம் என்பது வேறு, எதிர்பார்ப்பு என்பது வேறு. விரும்புவது தவறில்லை, எதிர்பார்ப்பு என்பது தவறு. நம்முடைய செயல்களுக்கான கூலி நமக்கு அந்த செயல்களிலேயே இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். என்ன செய்கிறோமோ அதிலேயே அந்த செயல்களுக்கான கூலி இருக்கிறது. அந்த கூலி நிச்சயமாக நம்மை வந்து அடைவதாகவும் இருக்கிறது, அடைந்து விட்டதாகவும் இருக்கிறது. அதில் நாம் திருப்தி பெறாமல் பற்றாக்குறையின் காரணமாக நாம் அதை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்கின்ற முயற்சிகள் தான் நம்முடைய இன்னல்களை தவிர, நாம் என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலைக்கான கூலி அதிலே இருக்கிறது. சாதாரண வேலை செய்தால் சாதாரணமாக உங்களுக்கு எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுகின்ற கூலி அதிலே அடங்கி விடுகிறது. நீங்கள் சாதாரணமான வேலைகளை செய்யுங்கள், அல்லது நீங்களாக உயர்வு என்று எண்ணி செய்கின்ற வேலைகளையும் செய்யுங்கள், அதற்குண்டான கூலி அதிலே இருக்கிறது. உங்கள் உலக வாழ்க்கைக்கான எல்லா தேவைகளும் அதில் அடங்கி இருக்கிறது. அதில் போதவில்லை, அதை அதிகரிக்க வேண்டும் என்ற முயற்சி தான் நம்முடைய இன்னல்களாக நாம் காண்கிறோம். நம்முடைய இன்னல்களாக அதை காண்கிறோம். ஆகவே நம்முடைய முயற்சிகளை நான் முயற்சி செய்கிறேன், அது கிடைக்கவில்லை, நான் ஓடுகிறேன், பாடுபடுகிறேன், நான் நினைத்தவாறு நடக்கவில்லை என்றெல்லாம் நாம் அங்கலாய்ப்பது நம்முடைய அளிக்கப்பட்ட தேவையின் மீது அதிகப்படுத்த விரும்புவது தான். அப்பொழுது அதை சமாதான மனநிலையில் நம்முடைய வேலைகளுக்கேற்ற கூலி நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாம் செய்யும் பொழுது நம்முடைய மனம் மங்களாய்ப்பதில்லை, நாம் எதிர்பார்ப்பதில்லை. இதை நாம் மனதில் நிறுத்தி சிந்திக்க வேண்டும். மன ஒடுக்கம் என்பதுதான் எல்லா சாதனைகளிலும் மிகப்பெரிய சாதனை. மனம் என்பது ஐம்புலன் அறிவு. அந்த ஐம்புலன் அறிவும் நமக்குள் ஒரு சேர அமைந்திருக்கும் பொழுது பேராற்றல் பிறக்கிறது. நம்முடைய நினைப்பு யாவற்றையும் நம்மை நோக்கி திருப்பி விடுகிறது. நாம் எதை வேண்டுமென்று நினைக்கிறோமோ அதை நம்மை நோக்கி அதை வரச் செய்து விடுகிறது. ஆகிய இருப்பிலிருந்து
எல்லா தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்வது ஆன்மீக ஒழுக்கம். பிறர் கை எதிர்பார்ப்பது, பிறரிடம் பணம் கேட்பது, பிறர் உதவுவார்கள் என்று எண்ணுவது, எதையாவது சொல்லித் தருகிறேன் என்று ஃபீஸ் வாங்குவது, இது எல்லாம் நடைமுறையில் வயிற்றுப்பாட்டிற்காக செய்கின்ற ஒரு வேலை. அது தவறில்லை, அறியாத மக்கள் செய்கிறார்கள். அறிந்தவர்களைப் போல செய்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பிறருடைய பணம் உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் வரை நீங்கள் ஆன்மீகவாதிகள் அல்ல. பிறரிடமிருந்து நிச்சயமாக நீங்கள் பண தேவைகள் உடையவர்களாக இருக்கும் வரை நீங்கள் ஆன்மீகவாதிகளாக இல்லை. இறைவனை தொழுபவர்கள், இறைவனையே சார்ந்து நிற்பவர்கள், மன ஒடுக்கம் பெற்றவர்களுடைய லோகாயுத தேவைகளை நான் நிறைவேற்றுகிறேன், நான் பார்த்து கொள்கிறேன் என்று எல்லா வேதங்களும் கூறுகின்றன. இறை வாக்காகவும் அது இருக்கிறது. அன்றாட தேவைகள் நமக்கு என்னென்ன தேவையோ அது நம்மை வந்து அடையும், எங்கிருந்தாவது வரும். நாம் அதை கேட்பது என்பது, பிறரை வற்புறுத்தி கேட்பது என்பது, நான் இதை இந்த ஆன்மீகவாதிகள் சொல்கிறேன். உலக மக்களின் உழைப்பு கண்டிப்பாக கேட்கணும், இந்த உழைப்புக்கு இந்த கூலின்னு. ஆன்மீக உழைப்புக்கு கூலி இல்லை. ஆன்மீக உழைப்புக்கு பிற மக்களிடமிருந்து கூலி இல்லை. பிற மக்களிடமிருந்து அவருடைய பணிவு, அவருடைய சேவை இதெல்லாம் இருக்கும். ஆனால் அவருடைய பணம் உங்களுடைய தேவையாக இருக்கும் வரை நீங்கள் ஆன்மீகவாதிகள் இல்லை. எல்லாத்துக்கும் காசு போட்டு கேட்குறது ஆன்மீக ஒழுக்கம் இல்லை. ஆன்மீக ஒழுக்கம் என்பது படைப்பாற்றலுடையது, படைக்கும் தன்மையுடையது. எல்லா தேவைகளும் அவர்களுக்காக அவர்களை நோக்கி திரும்பும். அவர்கள் நினைக்க அவர்களுக்கான தேவைகள் நிறைந்துவிடும். அவர்கள் ஒரு வழிந்தோடலாக இருப்பார்கள். அவர்களிடமிருந்து ஏராளம் எடுத்து செல்ல மக்கள் வருவார்கள். அப்படி தான் ஆன்மீக ஒழுக்கம் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது சான்றோர்களால். ஆனால் இந்த மன ஒடுக்கம் பெறாத மக்கள் பலகீனர்களாக இருக்கின்ற நிலையில் போதிக்கின்ற ஒழுக்கங்கள் தவறானவை இல்லை. அவர்களும் பலகீனர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய தேவைகளுக்காக சில கல்வி அறிவை மக்களுக்கு புகட்டுகிறார்கள், சில ஞானங்களை புகட்டுகிறார்கள். ஆனால் அவர்களும் பெருவாரியான உலக தேவைகள் உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் செய்கின்ற செயல்கள், பெருவாரியாக செய்கின்ற செயல்கள் தவறு இல்லை என்ற பொழுதிலும் அது ஆன்மீக ஒழுக்கம் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த எதிர்பார்ப்புமின்றி மன ஒடுக்கத்தில், மன அடக்கத்தில், மன அங்கலாய்ப்பிலிருந்து மீண்டு தன்னிலையில் தான் நிலைத்திருப்பவன் எவனோ அவனே ஆன்மீக ஒழுக்கவாதி, அவனே இறைவனை தொழுபவன். எதிர்பார்ப்புகள் என்று இறைவனை தொழுபவன். ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆகினும் ஆசை அருமின், அப்படி தான் சொல்லியிருக்கேன். ஈசனோடு ஆகினும் ஆசை அருமின். அந்த அளவிற்கு தன்னுடைய தேவைகளை தனக்குள் நிலைநிறுத்துபவன், உலகத்தின்கண் தேவைகளை தேடுபவன், அதற்காக காத்திருப்பவன், அதற்காக முயற்சிகளை மேற்கொள்பவன் எல்லாம் ஆன்மீக ஒழுக்கவாதிகள் இல்லை. ஆன்மீக ஒழுக்கவாதி என்பவன் தனக்குள் தான் நிற்பவன், தன் தேவைகள் பூரணமாக்கப்படுவதற்கு நன்றியோடு இருப்பவன். எது கிடைக்கிறதோ அதை பூரணமாக பூரண அனுபவத்தில் இருப்பவன். எதன் பொருட்டும் மன அதிர்ச்சிக்கோ மன சுகத்திற்கோ ஆளாக மாட்டான். சாதாரணமாக இந்த வாழ்க்கையை காண்பான், நன்றியுடைய வாழ்க்கையை வாழ்வான். அவன் ஒரு வழிந்தோடலாக இருப்பான். அவனிடமிருந்து ஏராளம் மக்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். எதிர்பார்ப்புடைய மக்கள் வரும்பொழுதும் வேண்டியதை அவர்கள் எடுத்து செல்வார்களே தவிர அதற்கான கூலியை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஆன்மீக ஒழுக்கவாதிகளுக்கு இருக்காது. அவருடைய உலக தேவைகளை இறைவன் பார்த்து கொள்கிறான். அதுக்கு பொருள் என்னென்னா, வர்றவங்க ஏதாவது தர்மத்தில் ஏதாவது 5 ரூபாயோ 10 ரூபாயோ எவ்வளோ கொடுத்தாலும் அதுவே அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும். அப்புறம் பெரும்பாலும் புத்தர் மகாவீரர் இவங்கெல்லாம் இப்படி வாழ்ந்தவங்க தான். மக்களிடம் எதையும் கேட்டவர்கள் இல்லை. அதனால தான் அவங்க இன்னும் நிலச்சி நிற்கிறாங்க, மக்களிடத்தில் நிலச்சி நிற்கிறாங்க. எதற்காகவும் ஒரு கூலி அவர்கள் மக்களிடம் கேட்கவில்லை. இது ஆன்மீக ஒழுக்கம். ஆன்மீக ஒழுக்கம் என்பது மன ஒடுக்கம், மற்ற எதுவும் கிடையாது. இது நம்ம புரிஞ்சுக்கணும்.
தனிமனித ஒழுக்கம் என்பது சான்றோர்களால் சொல்லப்பட்ட ஒழுக்கங்கள். அது சில நேரங்கள் சில மனிதர்கள் முழுமூச்சாக கடைப்பிடிப்பார்கள், சில நேரங்கள் தவறி விடுவார்கள். அவருடைய பெரும்பாலான குற்றங்களை இறைவன் மன்னித்து விடுகிறான், மன்னித்து அருள்கிறான். ஆகவே அவர்களுக்கு இரக்க சிந்தனையோடு கனிவோடு அறிந்த மக்கள் போய் சென்று வேலை செய்ய வேண்டும். இதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்மோட நெருக்கமுடைய மக்கள் நம்மிடம் மிகவும் எதிர்பார்ப்பவர்களாக இருக்கிறார்கள். அதை நிறைவேற்ற முடியாத நிலையில் மனப்பிணக்குகள் ஏற்படுகின்றன. அதை எவ்வாறு நாம் கைக்கொள்வது? இந்த சிக்கல் எல்லோருக்கும் இருக்கிறது. அன்பு செய்வது என்பது ஒரு வழி. அப்போ இது எப்படி கைக்கொள்வது என்றால், அவர்கள் மீது எந்த விதமான மனக்கோணலும் நாம் அடையாது இருக்க வேண்டும். அவர்கள் பிணங்கி செல்லும் பொழுது கூட அவர்கள் மீது நாம் நெருக்கத்தை பிரித்து கொள்ளாது இருக்கும் பொழுது தானே மாறுவதாக இருக்கிறது. சூழ்நிலைகள் அவர்களுக்கு தானாக அறிவிக்கப்படும். இப்போ நெருக்கமாக இருக்கிறவங்க ஒரு விஷயத்தில் நம்மளை நெருக்கடிக்கு ஆளாக்குறாங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க. உங்கள் வீட்டில் 2 டாய்லெட் இருக்குது. ஒரு டாய்லெட் நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுறீங்க, ஒரு டாய்லெட் வரவங்களை வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நெருக்கடியின் காரணமாக 2-3 பேர் நம்ம டாய்லெட்டை யூஸ் பண்ணும்போது நம்ம நெருக்கடிக்கு ஆளாகாமல் இருக்கணும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கவங்க நெருக்கடிக்கு ஆளாயிட்டாங்கன்னா மாற்றி மாற்றி உங்கள் சொந்தக்காரங்க எங்கள் சொந்தக்காரங்க பேச்செல்லாம் இருக்கும். அங்கே பிணக்குகள் வரும். அறிந்தவர்கள் 2 பேரையும் கோச்சக்கூடாது. இவங்க சொல்கிறதையும் கோச்சக்கூடாது, அவங்க சொல்கிறதையும் சொந்தக்காரங்க சொல்கிறதையும் கோச்சக்கூடாது, மனைவி மற்றொரு சொல்கிறவங்களையும் கோச்சக்கூடாது. சாதாரணமாக இருவர் மீதும் நெருக்கத்தை பிரித்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். இப்போ எல்லா குடும்பத்திலும் பார்த்தோன்னு எங்கள் அம்மா தானே யூஸ் பண்ணாங்க, உங்கள் அம்மா தானே யூஸ் பண்ணுறாங்க, இப்படிலாம் பிரச்சனை வரும்ல ஒரு நெருக்கடியின் காரணமாக. அப்போ இந்த எங்கள் அம்மா உங்கள் அம்மான்ற பிரச்சனை இருக்கிற வரைக்கும் அவங்க குடும்பத்தில் சரியான உறவு முறை இல்லைன்னு அர்த்தம். இப்போ கணவன் எங்கள் அம்மான்னுவார், மனைவி எங்கள் அம்மா எங்கள் அப்பா வரக்கூடாதா, போகக்கூடாதா, இருக்கக்கூடாதா, உங்களுக்கு என்ன, உங்கள் அம்மா மட்டும் பண்ணுறாங்களே அப்படின்லாம் கேட்குறவங்க இருப்பாங்க. கணவனுக்கும் அந்த மாதிரி மாமியார் மேலே கொஞ்சம் ஒரு மாதிரியாக குணம் இருக்கலாம். இந்த பிணக்குகள் சாதாரணமான பிணக்குகள் தான். ஆனால் இது பெரும் சண்டையில் முடியக்கூடிய பிணக்கு, ரொம்ப சாதாரணமான பிணக்கு. குடும்பமே 2000 கோடி அளவுக்கு இது சாதாரண இந்த பாத்ரூம் பிரச்சனை மட்டுமே, வேறு எதுவும் கூட நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். பெரிய பிரச்சனையை குடும்பம் 2000 அளவுக்கு மனப்பிணக்குகள் 1000 அளவுக்கு ஆகிடும். இதில் அறிந்த மக்கள் நாம இருக்கும் பொழுது 2 பேரையும் நம்ம வெறுக்கக்கூடாது. அவர்களுடைய கருத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள், இவருடைய கருத்தை இவங்க சொல்கிறாங்க. 2 பேரையும் நம்ம அனுசரிக்கும் பொழுது, நெருக்கத்தை பிரித்து கொள்ளாது இருக்கும் பொழுது, 2 பேருக்குமே நான் சமாதானத்தை உருவாக்குகின்ற நிலைப்பாட்டை நான் மேற்கொள்ளும் பொழுது, புரிதல் என்பது தானாக ஏற்படுமே தவிர அது தடியெடுத்து அடிக்க முடியாது. அப்படி தான் செய்வாங்க, நீ பொறுத்து தான் போகணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் யார் மேலேயும் கோபம் இல்லாமல் சாதாரண நிலையில் நம்ம யார் இது விரும்புகிறாங்களோ அவங்க நிற்கணும். நிற்கும் பொழுது பெரும்பாலும் பிணக்குகள் தானாக சரி ஆகிவிடுவதாக இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி நெருக்கடியான மக்கள் வாழ்க்கையில் ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போகிறது வர்றது, சாப்பிடும்பொழுது சாப்பாடு எப்படி போட்டாங்க அப்படி போட்டாங்க, அவங்க வீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் நிறைய வச்சாங்க, எங்களை கவனிக்கலை, வரல, தண்ணி டொக்குன்னு வைக்கிறாங்க, பழைய கிளாஸில் கொண்டு தண்ணி வச்சிட்டாங்க. இப்படியெல்லாம் பெரும் பிரச்சனைகளை சந்திக்கின்ற மக்களாகத்தான் அநேகம் பேர் இருக்கிறார்கள். இதுதான் பெரிய குழப்பத்தில் ஏற்படுத்தியது. அதனால தான் வீட்டுக்கு போகக்கூடாது, போனது ஏன் தப்பு, மான மரியாதையே போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் கையாளுவது என்பது ஒரு மனிதனுடைய மிக பெரும் உயிர் போராட்டமாக இருக்குது. உயிர் போராட்டம். இப்போ வீட்டிலே இருந்தாலும் இது ரொம்ப சாதாரணமான விஷயந்தான். இது இப்போ ஒரு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னால், நான் தான் போன விஷயம் சொன்னேன், வண்டியை சொன்னேன். இன்னொரு வண்டி வாங்குன்னு மனதில் வாங்கிட்டேன்.
ஏன்னா நிறைய குழந்தைங்க வருது வருது என்னமோ எடுக்குது. தாராளமாக இருந்துட்டால் சண்டை குறையும் அப்படின்ற இதில் வாங்குறது. எதுவுமே ஒன்று தாராளத்தன்மையில் போகும்போது தான் வந்து ஒரு சாக்லேட்டை வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா 2 குழந்தைங்க வருதுன்னா புட்டு கொடுத்தா சண்டை வந்தோன்னா ஒரு 20 சாக்லேட் 30 சாக்லேட்டை வாங்கி வைக்கிறோம். அது வாங்கும் சக்தி இருக்கிற மக்கள் செய்தலாம். வாங்கும் சக்தி இல்லாத மக்கள் என்ன செய்கிறது? வாங்கும் சக்தி இல்லாத மக்கள் வந்து என்ன செய்கிறதுனா தன்னுடைய மனதை சமாதானமாக வைத்துக்கணும். சண்டை போட்டுக்கிறது குழந்தைங்கன்னு சொல்லும்போது கூட ஏதோ ஒரு குழந்தைங்க பக்கம் சார்ந்து நீங்கள் நின்னீங்கன்னா நீங்கள் சண்டையை அதிகமாக்கிடுவீங்க. இந்த குழந்தை இது விரும்புது, இந்த குழந்தை இது விரும்புது, ரெண்டும் சண்டை போடுதுன்னா குழந்தைங்க மட்டும்தான் சண்டை போடுது. அதை நீங்கள் மனசில் வைக்கணும். என் குழந்தைன்ற நினப்பு வந்துடுச்சுன்னா நீங்கள் உரசலை ஏற்படுத்திடுவீங்க. அவங்க குழந்தை வந்து கேட்குறதுக்கு அதுக்கு என்ன, அதுக்கு அவங்க அப்பா எதுவும் சரியாக வாங்கி கொடுக்குற போல இருக்குது, இங்கே வந்து அலையுது, இது பையில் இது பிடுங்குது. அதுங்க இயல்பு சண்டை போடுறது தான். அடிச்சுக்கும் தான் ஒரே நிமிஷத்தில் சண்டை போட்டுக்கிட்டு சரியாயிடுவாங்க. அதில் போய் அப்படியா இப்படியா அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு பெரியவங்க வந்து மோதுறது வந்து அநாகரிகம். ரெண்டும் ஒரே குழந்தை தான். இது கேட்குறது அதையும் கண்டிப்பாக கேட்கும். ஏன்னா அவங்க உலகம் வந்து அறியாத உலகம். அவங்க சொர்க்கத்தில் அவங்க இருப்பாங்க, அந்த குழந்தைகள் இருக்கும். அதுக்கு அறிவு இருக்கான். அவன் எப்படி வளர்த்துருக்கான் பாரு குழந்தைய, எப்படி பேசக்கூட தெரிதா பாரு அப்படின்னு சொல்லிலாம் கொடுப்பாங்க. குழந்தைகள் ஒருத்தர் தொட்டு விளையாடுறது அடிச்சுக்கிட்டு விளையாடுறது வந்து சாதாரணமான விஷயம். ஏன்னா வேதத்தில் வந்து குழந்தைகளோட சாத்தான் கூடியிருக்கிறான். என்ன வேணாலும் பண்ணிவிடுவான் அவன். அதுங்க அடிச்சுக்கும் என்ன வேணால் பேசிக்கும். என்ன நடந்தாலும் நம்ம வந்து சமாதானத்தின் பாதையில் 2 குழந்தைங்க ஒரே கண்ணில் பார்க்கக்கூடிய தன்மை யாருக்கு இல்லையோ அவன் தான் அநாகரிகமானவன். என் பையன் என் பசங்க அதுங்கெல்லாம் அப்படி செய்யாதுன்னு சண்டைக்கு போவான், இல்லை இப்படி செஞ்சிடுச்சுன்னு சண்டைக்கு போவான். இதெல்லாம் வந்து வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பிணக்குகள் வந்து தாழ ஒன்றா பிணக்குகள். இதெல்லாம் பெரிய சண்டை குடும்ப பிரிவுலாம் ஏற்பட்டுரும். மூஞ்சியில் முழிக்க மாட்டேன்ற அளவுக்குலாம் ஆகிடுவாங்க. ஏன்னா இந்த பொறுமை கிடையாது. விழுங்கும் பொருள் தானே, சரி உடஞ்சா உடஞ்சிட்டு போகுது, கீழே போட்டால் போட்டுட்டு போகுது, எடுத்துகிட்டு போகிறான். அப்போ நம்ம குழந்தைங்க, இப்போ நம்முடைய குழந்தைகள் வந்து அதை நோக்கி சண்டையிடும்போது அன்பாக அரவணைச்சு பிடிச்சி கிடிச்சு நல்ல வார்த்தை சொல்லி வாங்கி தரப்பா அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம சமாதானப்படுத்தணும். அந்த குழந்தைங்க சமாதானப்படுத்தணும். இந்த பண்புகள் வந்து பெரும்பாலானவருக்கு இருக்காது. இந்த சமூக பார்வையின் காரணமாக தான் குழந்தைங்களை தண்டிக்கிறது போகிறது வரதெல்லாம் நடக்குது. அப்போது எல்லாரும் வந்து அவங்களுடைய தேவைகளுக்காக தான் வாழறாங்க. தேவைகள் சுருங்கும் பொழுது அவங்களுக்கு கோபம் வந்துடுது. இப்போ விருந்தினர் ஓம்புதல் வந்து பண்பாடாக இருந்தால் கூட விருந்தினர்கள் அவங்க மனப்படி நம்ம கௌரவிக்க முடியாது. ஏன்னா வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு வராங்க, வந்து வரும்போதே ஒரு குளிர் காலத்தில் வராங்கன்னு வச்சுங்களேன், அவங்க போர்வை எடுத்துகிட்டு வந்துருக்கணும்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. போர்வை எடுத்துன்னு வரணும், வரும்போதே போர்வை எடுத்துன்னு வரணும்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க இல்லாதவங்களாக கூட இருக்கலாம், வறியவர்களாக கூட இருக்கலாம். சரி, இருக்கப்பட மறந்துட்டு கூட வந்துடலாம். உடனே நம்ம போர்வை கொடுக்கணும்ல. அந்த போர்வை அவங்க போர்த்திக்கிட்டது வந்து நம்முடைய போர்வை பண்ணது ஈசாமியாக கூட இருக்கலாம். அதை ஏற்றுக்க முடியாத இருக்கலாம். அதை உடனே மறுநாள் தீண்டத்தகாத துணி மாதிரி தூக்கி போட்டு அதை வந்து ஒழுங்குபடுத்தி இல்லை யாருக்காவது கொடுத்துடணும் அப்படி சொல்கிற மக்கள் இருக்கிறாங்க. இந்த மனிதர்களை அனுசரிப்பது என்பது ஆகாத காரியம். அதால் இயலாத காரியம். ஆகாத காரியம் கூட இயலாத காரியம். அது முடியவே முடியாது. ஒருத்தர் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் நுழையும் பொழுது ரொம்ப சங்கடங்களை நம்ம எதிர்பார்க்க வேண்டியது. உறவினர்கள்லாம் இதையும் தாண்டி தான் உறவு மேம்படுத்தப்பட வேண்டும். எங்கே வந்து மனம் வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்குதோ, என்ன கிடைக்குதோ அதை ஏற்றுக்குதோ அவனுங்க தான் சண்டை வராது. இப்போ இன்னொன்று வந்து வீட்டில் வருவாங்க, சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. அவங்க சாப்பிடும் போதே சொல்லுவாங்க, நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் இவங்க நல்லா சாப்பிடுவாங்கன்னுவாங்க. இப்போ இவ்வளோ நாள் அதை பட்டு இருந்தாங்க, நம்ம வீட்டுக்கு வந்தால் மட்டும் நிம்மதியாக சாப்பிடுவாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சாப்பாடை போட்டு விஷம் வச்ச மாதிரி ஆகிப்போச்சா. நல்லது நினச்சி சொன்னாலும் கடுப்பாகிடும் அவங்களுக்கு. டீ குடிக்கும் போதும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி டீ நீங்கள் குடிச்சிருக்க முடியாதுன்னுவாங்க.
இப்படிலாம் வந்து நல்லது சொல்லும் போதே பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மனித மனங்களை கையாள்வது என்பது வந்து அசாதாரண காரியம் அது. ஏன்னா அறியாத மக்கள், தேவையுடைய மக்கள் இருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, சாப்பிட்டு போய் அவன் சோறாக போட்டான், அவனுக்கு சோறு, அவன் வீட்டில் சோறாது, சீ நாய் கூட தின்னது வைப்பாதுன்னு இவன் இங்கே வந்து சொல்லின்னு இருப்பான். இது எப்படியாவது ஃபோன் மூலம் தகவல் வீட்டுக்கு வந்துடும், இவங்க இப்படி பேசுனாங்கன்னு. உடனே பெரிய சண்டையெல்லாம் ஆகிடும், கலவரமாகிடும். சொந்த அம்மா அப்பா நீங்கள் வேணால் அவங்க மனது உங்கள் லெவலுக்கு கூப்பிட்டு வந்துருங்க பார்க்கலாம். உங்கள் சொந்த பேரண்ட்ஸை கூட கூப்பிட்டு வர முடியாது, சொந்த மனைவியை கூப்பிட்டு வர முடியாது, சகோதரர்களை கூப்பிட்டு வர முடியாது, சகோதரிகளை கூப்பிட்டு வர முடியாது. பொருளாதார அடிப்படையில் வந்து உறவுகள் வந்து பின்னி பிணைஞ்சிருக்குது. பொருளாதாரத்தை தாண்டி மான மரியாதை, கௌரவம், அந்தஸ்தெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. என்கிட்ட காசு தாண்டா இல்லை, ஆனால் மானஸ்திடான்னுவாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம மானம் உள்ளவன் அப்படி, அப்போ நம்ம மானம் இல்லாதவங்க. இந்த பிணக்குகள் தான் எதிர்பார்ப்பு. ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து முழுமையாக நம்ம கவனிக்கிறதுக்கு நம்மளால் முடியவே முடியாது, யாராக இருந்தாலும் முடியாது. சொந்த அம்மா அப்பாவை கூட உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறது இயலாத காரியம். ஏன்னா எல்லாம் தனித்தனி மனம், தனித்தனி எதிர்பார்ப்பு, தனித்தனி தேவைகள், தனித்தனி துன்பங்கள், இன்பங்கள் எல்லாம் தனித்தனியாக இருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாது. 100 வருஷம் நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தாலும் 100 வருஷத்தில் ஒரு 100 நாள் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தீங்கன்றதுக்கான கணக்கு போட்டால் இருக்கிறது சந்தேகம்தான். ஏதோ போனால் போது இருந்துட்டு போகிறான், செய்துட்டு போகிறான், சரி அது அப்படி தான் பேசுவோம், என்ன பண்ணுறது. இப்படி பொறுமை, அதாவது விட்டு கொடுத்து சகிச்சு அப்படி ஒன்றோட ஒன்று அப்படி இழுத்து திரிகிற மாதிரி தான் அந்த வாழ்க்கை இருக்குதே தவிர, இதில் பூரணமாக திருப்தி அடைஞ்சவங்கன்றது வந்து இல்லை. அப்போ எதிர்பார்ப்புகள் எந்த விதத்தில் வேணாலும் வரலாம். வரும்போது வாங்க வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி நினைப்பாங்க, வாங்க அப்படின்னும் போது ஒரு மாதிரி நினைப்பாங்க. ஒரு சொல்லு கூட வந்து மனதை மாற்றுவதாகவும் காயப்படுத்துவதாகவும் குஷிப்படுத்துவதாகவும் இருக்குது. இப்போ எங்கள் சம்பந்தி வீட்டுக்கு தேவராஜ் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நாம் போகிறோம்னா அப்படி பார்த்துட்டு அப்படி திரும்பிப்பான். வீட்டுக்கு போனவன்னு வான்னு சொல்ல மாட்டான், வான்னு கூட சொல்ல மாட்டான் இவன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னு வச்சு, அதான் வந்துட்டே இல்லைன்னுவான். ஏன்டா வான்னு கூட கூட மாட்டேன், அதான் வந்துட்டேன் இப்போ வந்தவனை போன சொல்ல முடியும், வந்தேன்னா வா. அவ்வளோ ரொம்ப சாதாரணமாக இருப்பான். அப்புறம் ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டில் அவனுடைய பிள்ளைகள் எங்கள் வீட்டில் இருந்தாங்கள்ல, என் மருமகன்கள். அப்பா அவன் வந்தான், வந்துட்டு அப்பா சாப்பிட்டானுங்களாம் கேட்க மாட்டான். அப்பா நீ வந்த சாப்பிட்டேனாவது கேட்குறியாப்பா அப்படின்னு கேட்டான் மகன். டேய் சாப்பிட்டேன்னு கேட்குற இடத்துல நீ இருக்கிற ஏண்டா, அதெல்லாம் கேட்குற கேள்வியாட அதெல்லாம் அப்படின்றான். அப்போ அவனுடைய புரிதல் எப்படி இருக்குது, சாப்பிட்டேன்னு கேட்குறது அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் தப்பான். இப்போ எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டேன்னு கேட்கக்கூடாது, ஏன்னா சாப்பாடு சாப்பிட்டே இருப்பேனி அந்த முடிக்கு வந்துடுறான். இதில் வந்து இந்த எதிர்பார்ப்பு, அப்பா வந்து சாப்பிட்டான்னு கூட கேட்க மாட்டாரு நம்மளன்னு சொன்னால், இது நீ இட்டு கட்டின ஒரு அவனுக்கு அது அவனுடைய புரிதல் அப்படி இருக்குது. இப்படி ஏராளம் வந்து புரிதல்கள் அவங்கவுங்க ஒரு தீர்ப்பு வச்சுருப்பாங்க. இப்போ சில பேர் வந்து நம்ம ஒரு உதவி செய்தோம்னா அது என்னமோ அவங்களுக்கு வர வேண்டிய ஒன்றுன்ற மாதிரி ரொம்ப பெருமிதமாக அப்படி இருப்பாங்க. நன்றி சொல்ல மாட்டாங்க, அதை பற்றி பிள்ளைங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. கொடுத்தா வந்து இவங்க எப்போ நன்றி சொல்லுவாங்க, இவங்க ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு கூட சொல்லியே நம்ம கொடுத்தவன் அவன் பாட்டில் எடுத்துன்னு போகிறான், அவன் பாட்டில் யூஸ் பண்ணுறான். அதுக்குண்டான ஒரு ரெஸ்பான்ஸு வந்து ஒரு நன்றி உணர்வு அவங்ககிட்ட இல்லையன்னு புழுங்கி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ மனித மனங்கள் ஒன்றும் ஒரு அணுகுண்டாக இருக்குது. அது எப்போ வெடிக்கும் எப்போ அமைதியாக இருக்குன்னுலாம் ஒன்றும் தெரியாது. இதில் வந்து கையாளுதல் என்பது ரொம்ப கடினமான விஷயத்தில் மனித மனங்களை கையாள்வது ஆகாத விஷயம். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, அக்கா தங்கச்சி பொங்கல் தீபாவளின்னு ஒன்று கூடிடுவாங்க. நேரம் நல்லா பேசிட்டு வந்து 1000 மன துன்பங்களை மன கஷ்டங்களை அப்படியே சேகரிச்சுட்டு வெளியே போவாங்க. போனால் அன்றைக்கி அவ்வளோ நல்லா தான் நினச்சின்னு போனேன், சரியாகும் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கலாம்னா அங்கே போனால் இரு நிம்மதியும் போச்சுன்றோம். இப்படி ஏராளம் குடும்பங்கள் இருக்குது.
எல்லா பண்டிகைகளுக்கும் எல்லா கூட்ட கூடுதல்லையும் குறைகள் என்பது கொட்டி இருக்கும். அதை நிவர்த்தி பண்ண முடியாது. அதை வந்து படுற மக்கள் பட்டு அவனும் அதிலே இருந்தான்னா குழப்பந்தான். புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன பண்ணணும், அறிந்த மக்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது. பெருசாக எடுத்துக்கலனாலும் நம்மளை குற்றம் சொல்லலாம். பாரு என்ன சொன்னாலும் மாடு மாதிரி நிற்கிறான் பாரு, அவனுக்கு இன்னும் புரியலையா, நம்ம உணர்வு புரிஞ்சுக்கிறானா இல்லையா? இப்போ நான் இருக்கிறேன் இங்கே, என் பிள்ளைங்க பேரன் பேத்தி எல்லாம் வந்தாங்க பொங்கலுக்கு. அவங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு உலகம் இருக்குது. 30-32 வயசில் என்ன புரிதல் இருக்கும்? ஏதோ ஒன்று சம்பாத்தியம், காசு, பணம், அக்கா தங்கச்சி அப்படி. இப்போ நான் வந்து அப்பா, நம்ம பிள்ளைங்க தனியாக உட்காந்துருக்குறேன். யாரும் நம்மளை சீந்துவார் இல்லை, கவனிப்பார். பிள்ளைங்க வந்து என்னப்பா ஏது பண்ணலாம் கேட்குறது இல்லை. அவங்க பாட்டில் அவங்க வேலையை பண்ணுறாங்க. அப்பா இருக்கார், அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். அதுக்காக வந்து நம்மக்கிட்ட பேசலை வைக்கலை என்னென்னு கேட்கலை வராது, எது ஆடுது போகுது வருதுன்னு சாதாரண மனம் வந்து அங்கலாய்க்கும். எனக்கு அங்கலாய்க்கல. நம்ம அவங்களுக்கு வந்து நற்பண்புகள் வந்து நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் கண்டிப்பாக. அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழுகிறாங்க. போகும்போது போய்ட்டு வரும்போது ஆடணுங்க, சரிம்மா போய்ட்டு வா, வரும்போது என்னப்பா அப்படின்வாங்க, அவ்வளோதான். சில நேரத்தில் என் பசங்க வந்து மரமாக ஒருத்தவங்க வந்து என்னன்னு கேட்காம கூட போவான். சரி போட்டோம். இப்போ இந்த இடத்த வந்து தாண்டுறது பெரிய துன்பமான இடம். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறதுனால, நான் இந்த நிலையில் இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். நான் அவங்க இல்லைன்னா எல்லாமே குற்றம் தான். வந்து பார்த்தானா பார், வந்தோடனே அப்படியே ஏறிட்டான் மேலே. பொண்டாட்டி கூட்டின்னு வரான் வரான், என்னப்பா சாப்பிட்டியான்னு கூட்டியா, என்ன எப்படிப்பா இருக்கிற ஒரு கேள்வி கேட்டானாவன், என்னடி பிள்ளை பற்றி வச்சுக்கிறேன் பொண்டாட்டி பிடிச்சிக்கிறோம். இந்த மாதிரி பிணக்குகள் இல்லாத இடம் எங்கே இருக்குது? இதை ஜெயிக்கிறதுன்றது பெரிய துன்பம். அதனால தான் இந்த ஆன்மீக தனி மனித ஒழுக்கங்கள் வந்து சிதறி போகுது. எதிர்பார்ப்பு இருக்கிற வரைக்கும் நம்மளை வந்து மதிப்பு மரியாதை நடத்தணும், நம்மளை வந்து எல்லோரும் விசாரிக்கணும், நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற எதிர்பார்ப்புலாம் இருக்கிற வரைக்கும் மனம் வந்து ஒரு நிலையில் நிற்காது, துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ சில வீடுகளில் பார்த்திங்கன்னா பொண்டாட்டி புதுசாக கல்யாணம் ஆகிருப்பாங்க. பொண்டாட்டிக்கு புதுசாக எதனா வாங்கின்னு போவாங்க. பெற்றோர்களுக்கு அது வாங்கி கொடுக்குறதுல ஒன்றும் தடையாக இருக்காது. ஆனால் அந்த முதல் மரியாதை அம்மா அப்பாவுக்கு எதிர்பார்ப்பாங்க. அம்மா அவளுக்கு வாங்கின்னு வந்திருக்கம்மான்னு காட்டணும். சரி கொடுறா கொண்டு போய் கொடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுத்துட்டு மறுநாள் வந்து பொண்டாட்டிங்கன்னா தான் முதல்ல வாங்கின்னு போவான் அப்படின்வாங்க. இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயங்கள். எல்லோரும் இதில் பட்டிருக்கிறோம். ஒரு வயசுக்கு மேலேயாவது இதை புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் இருக்கிறது தான். 80 வயசு வரைக்கும் சண்டை போடுற மக்கள்லாம் இருக்கிறாங்க. 80 வயசு கண்ணும் காதும் அவுட் ஆன பிறகு கூட சண்டைக்கு நிற்கிற மக்கள் கூட இருக்கிறாங்க. இந்த மாதிரி மனதை ஜெயிக்கிறதுன்றது வந்து லேசான காரியம் கிடையாது. இது அறிந்த மக்கள் போய் இது சொல்லிக் கொடுக்குறதும் பெரிய கஷ்டம். உனக்கு என்ன தெரியும், நீ பட்டா தெரியுன்றான். நான் போய் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக பிள்ளைங்க அதை அந்த பாட்டில் வாழுது. உன் பிள்ளைங்க ஒன்று நல்லா பார்க்குது, உனக்கு தெரியல. என் பிள்ளைங்க தெருவில் நாய் மாதிரி விட்டுட்டு போயிடுச்சு, உனக்கு என்ன தெரியும் அந்த வலி அப்படின்னு ஞானி மாதிரி பேசுகிற அப்படின்னு நம்ம கூட தொண்டைக்கு வந்துடும். சொல்லிக் கொடுக்கவும் முடியாது. அப்போ இந்த இந்த சாதாரண பிணக்குகள் வந்து மனித மனங்களை பிரித்து வச்சிருக்கு. ஒரு நொடி நேரம் கூட யாரும் யாரோட நெருக்கமாக இருக்கிறதில்ல. நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு பாவலாக தான் இருக்குமே தவிர யாரும் யாரோட நெருக்கமாக இருக்கிறது. எத்தனையோ பிரச்சனைகள். மனித மனம் வந்து அமைதி அடையிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் தாறுமாறாக இருக்குது. எதில் வேணால் குற்றம் காணுவான், என்னத்தில் வேணாலும் குற்றம் காணுவான். குற்றம் காண்றதுக்கு கோடி இருக்குது, நல்லது சொல்கிறதுக்கு ஒரு நாதி கிடையாது. நல்லதுன்னு சொல்கிறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. கொடுக்கும்போது கூட 4 பேருக்கு கொடுக்கும்போது பிரித்து கொடுக்கும்போது அவனுக்கு என்ன ஏன் அவ்வளோ கொடுத்தான்னு கேட்குறவங்க இருக்கிறாங்க. நல்லதெல்லாம் அங்கே கொடுத்துரு, வீணாக போனதை என்கிட்ட கொடுக்கட்டும். இப்படி சண்டையை வந்து நீங்கள் கணக்கே கிடையாது இங்கே. அங்கே தான் உலகம் வந்து கலவரமாகவும் துன்பமாகவும் சண்டையாகவும் ரொம்ப வழக்கம் இருக்கிறது. காரணம் இந்த மனித மனங்களுடைய போராட்டம் எதிர்பார்ப்பில் இருக்கிறது தான்.
அப்போ குடும்பத்தில் என்னுடைய குடும்பத்தில் பட்ட பாடெல்லாம் தெரியும் தானே. அதை வந்து எப்படி ஜெயிச்சு வருது அப்படின்னா, அவங்களுடைய எதிர்பார்ப்பை நம்மளால் நிறைவேற்ற முடியாது. அட்லீஸ்ட் அவங்கக்கிட்ட நெருக்கத்தை பிரிச்சுக்காமல் இருக்கலாமே, நம்ம கோவப்படாமல் இருக்கலாமே. அவங்க கோவப்பட்டால் கொட்டு போகிறாங்க. எங்கள் அம்மாலாம் ரொம்ப சண்டை போட்டிருக்காங்க, எங்கள் அப்பா சண்டை போட்டிருக்காங்க, சகோதர சகோதரிகள் எல்லாம் ஏதோ பேசுவாங்க. நான் வந்து நெருக்கத்தை பிரிச்சுக்கினதே கிடையாது. அவங்க தேவையை அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு பிடிக்காத அவங்க சொல்கிறாங்க. என் மேலே 1000 குறை இருக்குது, அது அவங்களுடைய உரிமை. குறை காண்றது அவங்களுடைய உரிமை. நீ அப்போல்லாம் என்னை பார்க்கக்கூடாது அப்படின்னா, நீ அவ்வளோ பேர் அப்பாட்டாக்கார இருந்தால் நீ குறை இல்லாமல் நடந்து பாரு அப்படின்னு சொல்லலாம். குறைகள் கூறுவது மனித மனங்களுடைய இயல்பு தான். நம்ம நெருக்கத்தை பிரிச்சுக்காமல் இருக்கணும். இப்போ எங்கள் சகோதரிகள் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, வாங்க இருங்க, இடம் இருக்குது, வீடு கட்டிக்கணும், வரமாட்டுறாங்க. நான் வேணாண்டா, நான் ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு போகிறேன் அப்படி பிரிச்சுக்கிறாங்க. நமக்கு நெருக்கம் தெரியல. பொருளாதாரமாக உதவி செய்யலான்னு கூட அவங்களுக்கு அது மானம் போய்டும், மரியாதை போய்டும். அவங்ககிட்ட போய் இருக்கிறதா, இவங்ககிட்ட போய் இருக்கிறதா, கையேந்துறதா, அப்படி சொந்த பிள்ளைகள்கிட்ட அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இதை வந்து தாண்டுறது வந்து ரொம்ப கஷ்டம். இதை வச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை நீங்கள் சுகமாக வாழறதுன்றது வந்து ஒரு அதிசயம், ஒரு பேரதிசயம். வந்து இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தூங்குறது, சாப்பிட்றது, ஜீரணம் ஆகிறதெல்லாம் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் நடக்குதுன்னா, இதுதான் இறைவனுடைய பெரும் கருணை. இது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த மன ஓட்டத்தை வந்து புரிஞ்சு இது இறைவன் பக்கம் செலுத்தி, மனிதர்களோட நெருக்கத்தை பிரிச்சுக்காமல், மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்க, தப்பே இல்லை, அவன் புரிஞ்சுக்கிட்டது அப்படி, அவன் கேட்குறான், நம்மளால் கொடுக்க முடியல, இருந்தாலும் கனிமாக இருப்போம். முதல்ல அவன் சொல்கிறத சரின்னு சொல்லுவோம். திட்டினா திட்டிட்டு போகிறான் அப்படின்னு நம்மளை சமாதானப்படுத்திக்கிட்டு, நம்ம வாழ்க்கையை வந்து நம்முடைய மன ஒழுக்கத்தின்பால் திருப்பாத வரைக்கும் உங்களால் எதையும் யாருக்காகவும் செய்ய முடியாது. இந்த இடத்துல தான் வந்து பிணக்குகள்லேருந்து மீள்றதுக்கான ஒரு விஷயம் வந்து, இது ஏராளம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் உதாகரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஒரு சமையல் எடுத்து சமைச்சு போடுறாங்க, அது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து நீ என்ன நல்லாவா செய்திருக்க போகிற கர்மம் அப்படின்னுவோம். எப்பவும் செய்கிற மாதிரி சாணி மாதிரி செய்து வைப்பேன், அது வேறு தின்னுன்னு வேறு தலையெழுத்து அப்படின்னு. ஒரு வாய் தின்னு பார்த்துட்டு கூட சொல்கிறது கிடையாது. இப்படி சண்டை போகிற மக்கள் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? சாப்பிட்றதுக்கு முன்னாடியே குறை சொல்லி குற்றம் சொல்லி, எனக்கு இது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? அப்போ எனக்கு பிடிக்காது உனக்கு என்ன, எனக்கு எவ்வளோ பிடிக்கல உன்னை பற்றி, அது உனக்கு தெரியலையே. அவங்க சொல்லலாம்ல, ஒன்றையும் எனக்கு பிடிக்கலடா, அதோடு உனக்கு தெரிந்தால இருக்காங்க. என்ன பண்ணுறது? இதெல்லாம் வந்து இழுத்து பிடிச்சிட்டு தெரிகிற வாழ்க்கை. இதுவே போதுமாக இருக்குது. இந்த இடத்துல எப்படி தப்பிக்கிறதுன்றது தான் ஒரு சிறந்த வார்த்தை வந்து இறைவன் போதுமானவன். என்ன நடந்தாலும் சரி, கடவுள் போதும் அப்படின்னு நீங்கள் அமைதியை நோக்கி திரும்பி, இந்த மனிதர்கள் மீது கோவப்படாமல் இரக்கத்தோட பொறுத்துக்கிட்டு சமாதானத்தோட, சரி இருக்கட்டும் பரவாயில்ல, சொல்லியிருக்காங்க அவ்வளோதானே, நம்முடைய குறைகளை சுட்டி கட்டுறாங்க அவ்வளோதானே. முடிஞ்சால் அவங்களுக்கு சாதகமாக கொஞ்சம் பேசுவோம், கொஞ்சம் அனுசரணையாக இருப்போம்னு நம்மளை தாழ்த்திக்காத வரைக்கும் நாம் உயர்த்தப்படுபவர்கள் இல்லை. புரியுதா? இது இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாத வீடு இருக்குதா? எதுவுமே இல்லை. எந்த வீடும் அப்படி இல்லாத வீடு எதுவுமே கிடையாது. இங்கே எல்லாம் இருக்கும். ஒரே குடும்பத்தில் 4 பேர் தான் இருப்பான், பொண்டாட்டி புள்ள 2 பசங்க, அவ்வளோதான் இருப்பான். 4 மூலையில் இருப்பாங்க, 4 திசையில் இருப்பாங்க. அப்பா சொல்லுது அம்மாவுக்கு புரியாது, அம்மா சொல்லுது பசங்களுக்கு புரியாது, யாருக்கும் புரியாது. ஆனால் பேசுகிறது ஒரே மொழி தான். தமிழோ இங்கிலீஷோ ஹிந்தியோ ஏதோ ஒன்று பேசுவாங்க. என்ன மொழியில் பேசுகிறான்னு தெரியாது. சாப்பிட்றான்னு என்னது, சாப்பிட்றான்னு என்னதுன்னு கேட்பான். சாப்பிட்றான்றது காதல் விழாமல் இருக்கும்.
அந்த கோபமானது அந்த மொழியான மறக்கச்சுது. சாப்பிடுன்னு சொன்னேன்டா, எனக்கு தெரியாது அது எப்போ சாப்பிடுன்னு எனக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு போ. அடா பாவி, சாப்பிடுன்னு சொன்னது ஒரு குற்றமாடா, இவன் சாப்பிடணும் இப்போ. சரி சாப்பிடுன்னு சொன்னால் அவன் சாப்பிட மாட்டான், அவ்வளோதானே. அப்போ சாந்தம் அடைகிறவங்க முதல்ல தெரிஞ்சவங்க தான் சாந்தம் அடையணும். மேலே இருக்கவங்க, கீழே இருக்கவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் நான் நிறைய விஷயங்கள் வந்து சாப்பிடுன்னு சொன்னால் நான் வச்சுருக்க பாரு, இதை பேர் சாப்பிட சும்மா பெருமைக்கு பேசினுக்கிறேன், எதாவது சொல்கிறேன்னு. அம்மா அப்பாங்களும் அப்படி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் பெரிய விஷயம் எடுத்துக்கூடாது. இறைவன் போதுமா. என்ன எமோஷன், நம்முடைய மனம் வந்து பிறர் மீது நெருக்கம் இல்லாமல் அன்பு இல்லாமல் எதிர்பார்ப்போடு சாகும்போது தானே எமோஷனு. நம்ம ஏற்கனவே செத்துட்டோம்னா தேவைகளுக்காக செத்துப்போ. உன்னுடைய தேவைகளிலிருந்து நீ விலைக்கோ, கொடுத்தது சாப்பிடு. வருவதை பெற்றுக்கொள், தருவதை பெற்றுக்கொள். வருவதை வாங்கிக்கோ, என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிக்கோ, என்ன போடுறாங்களோ சாப்பிடு, எவ்வளோ முடியுமோ நல்லது செய் அப்படின்னு நம்மளே செத்தாரை போல தெரியினார் பட்டினத்தார். அது மாதிரி தன்னைத்தான் வந்து அடக்கிக்காதவன் வந்து யாருக்கும் நன்மையானவன் கிடையாது. தன் மனதை கையாளுகிற வித்தை தெரிஞ்சவன் மட்டும்தான் எப்பவுமே சந்தோஷமாக இருப்பான். அவனுடைய சந்தோஷத்துக்கு எடுக்க யாராலையும் முடியாது. நீ 1000 குறை சொல்லு, நான் சந்தோஷமாக இருக்கும்போது உன் குறைகள் தானாக நிறைவேறுவதாக சரியாகதான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ குறைகள் இல்லாத மனம் இல்லை. அப்போது தன்னுடைய தேவைகளை தியாகம் செய்வனை தவிர எவனும் நிறைவடைஞ்சவன் கிடையாது. தன்னுடைய தேவைகளை எவன் தியாகம் செய்கிறானோ, பிறருக்காக விட்டுறானோ, எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கானோ, அவன் மட்டும்தான் இந்த உலகத்துக்கு நன்மையானதை செய்ய முடியும். தேவையை திண்டாடுறவனால் மதிப்பு வேணும், மானம் வேணும், மரியாதை வேணும், பூச்சி வேணும், கொம்பு வேணுன்றவனாலாம் எதுவும் செய்ய முடியாது. எதுவும் வேணாம், இருக்கிறது இருக்கட்டும். பேசினா பேசி போகிறாங்க, சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, இருந்தால் இருந்துட்டு போகிறாங்க, பயன்படுத்திட்டு போகிறாங்க, ரைட்டு அப்படின்றவங்கள வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னாரு அப்பர். அது மாதிரி நம்மளுடைய வேலை, நமக்கு என்ன வேலையாக செய்துட்டு போக வேண்டியது தான். இப்போ நான் பாட்டில் இங்கே உட்காந்துருந்தேன்னா மணிக்கணக்காக உட்காந்துருந்தேன், என்னை யாரும் சீந்துறது யாரும் இல்லை. நான் என்னுடைய சொந்த மகிழ்ச்சியில் உட்காந்து இருக்கிறேன். என்னை யாரும் மகிழ்ச்சிப்படுத்தவும் முடியாது, துன்பப்படுத்தவும் முடியாது. நானே என்னுடைய மகிழ்ச்சியை நான் உட்காந்துருக்கும் போது யார் கையை விட்டு அலசினாலும் மகிழ்ச்சி தான் வரும். நீ கோபமாக கையை விட்டாலும் என்கிட்ட இருந்து மகிழ்ச்சி தான் போவோம். குதர்க்கமாக கையை விட்டாலும் இல்லை சந்தோஷமாக விட்டாலும் என்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், மகிழ்ச்சி மட்டும் தான் எடுத்துகிட்டு போ. இப்போ வந்து ஆன்மீக ஒழுக்கம் என்பது மன ஒடுக்கம், தனக்குள் தான் இருப்பது, தனக்கு தானே மகிழ்வது, எதன் பொருட்டும் மகிழ்ச்சி இல்லை. இது இருக்கிறதுனால இதெல்லாம் இருக்கிறதுனால அப்படி இல்லை. நான் இருக்கிறேன்ல அதுவே போதுமானது. என்னுடைய இருப்பே எனக்கு போதுமானது. நான் இருக்கிறேன்றதே எனக்கு போதுமானது. அதுவே எனக்கு சந்தோஷம். அப்படி நான் இருக்கும்போது எல்லா தேவைகளும் எனக்காக படையலிடப்படும், என் பிளேட்டுக்கு வரும். அது நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். நம்ம சும்மா பேசிட்டு இருக்கும்போது அங்கேருந்து என்னென்னமோ வரும், நம்ம சாப்பிட்றது போகிறதெல்லாம் வரும். அது இல்லைன்னா வந்து மன அடக்கம் இல்லாதவன் வந்து ஏய் ஒரு தண்ணி ஏற்றணுமா, ஏய் கொஞ்சம் டீ ஏற்றணுமான்ட்டு கத்தி கிடப்பான். இல்லை, மன ஒடுக்கம் பெற்றவர்கள் தங்கள் காரியங்கள் இருக்கிறார்கள், அவருடைய தேவைகள் சாதாரணமாக பூர்த்தி அடையும். என்ன தேவை என்பதை பிரபஞ்சம் இறைவன் அறிந்திருக்கிறான். அந்த தேவையின் மீது உங்களுக்கு அவன் சலுகை செய்கிறான். அது தன்னால் வரும். அது தானே வந்து நிறைய தடி எடுத்து அடிக்கிறது எப்படி அது? ஆகவே நம்ம செய்ய வேண்டிய செயல் வந்து மனித குறைகளை பொறுத்து கொள்வது, அவருடைய பிழைகளை பொறுத்து கொள்வது தான். சாதாரணமாக உங்களால் பொறுத்துக்க முடியலன்னா எந்த மனுஷனுக்கு உனக்கே நீ வந்து பயன்பட மாட்ட. மனிதனுடைய பிழைகளை பொறுத்து கொள்வாயாக, அது வீரமுள்ள செயல்கள் உள்ளதாகும்.
வீரனுக்கு அழகு பிறரை பொறுத்து கொள்வது தான். நீ உன்னுடைய தேவையை முற்படுத்திகிட்டே இருந்தேன்னா நீ குழப்பத்தை ஏற்படுத்துகிற. குழப்பத்தை ஏற்படுத்தி கொலையை விட கொடிது. குழப்பம் ஏற்படுத்தக்கூடாது. அதனால் மனிதர்கள் கூட வாழும் பொழுது அவங்க என்ன செய்தாலும் அதை ஒரு சாட்சியாக நின்று பார்த்துக்கிட்டு, பெரும்பாலும் குற்றங்குறைகள் இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு, அவங்க மீது நெருக்கத்தை பிரிச்சுக்காமல் என்ன முடியுமோ அதை செய்துக்கிட்டு அதில் பெருமை அடையாமல் அப்படி சாதாரணமாக வாழ்க்கையை நகர்த்தும் பொழுது உங்களுடைய மனம் ஆன்மாவை நோக்கி பயணிக்கிறது. உச்சபட்ச நிலையை அடையும் பொழுது நீங்கள் அசையாது இருக்கிறீர்கள். அசையாது இருக்கும் பொழுது எல்லா படைப்புகளும் உங்களை நோக்கி திரும்புகிறது. நீங்கள் தேவையற செய்து உங்களை இறைவன் சீமானாக்குகிறான். அப்போ எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல், என்ன சொல்? இறைவன் போதுமானவன். உங்கள் எமோஷன்லாம் இப்போ பேர் போடுங்க. அறியாத நேரத்தில் இதெல்லாம் கத்திக்கிட்டு எனக்கும் ஆத்திரம் வருது, எனக்கும் பொறுத்துக்க முடியல போய் சாவு. என்ன இப்போ நீ இருந்தால் மட்டும்தான் உலகம் ஓட போதா, இல்லைன்னா நின்றுட போதா? எதுவும் கிடையாது. சும்மா காற்றுல பறக்கிற குப்பையில் நீ ஒரு குப்பை பறந்துட்டு போ. நான் முதல்ல பறப்பேன்னா முடிஞ்ச பறந்து பாரு. அதுக்கு முன்னாடி தூசி எல்லாத்துக்கு முன்னாடி போவேன். ஏன்னா அது வெயிட் இல்லாமல் இருக்குது. புரியுது உங்களுக்கு? இது என்ன கோவம் வருது, ஆத்திரம் வருது, எமோஷனாக வருது? என்ன பேச்சு இது? என்ன பண்ணி என்ன பண்ண போகிறீங்கப்பா? அவ்வளோ எல்லோரும் உங்களை பாராட்டுறமே, நீங்கள் என்ன அப்படியே கவுத்து போட்டிட்டீங்க? இஷ்டத்துக்கு ஓடினது ஆடினது, சட்டத்திட்டம் போட்டுக்கிட்டது, எல்லாத்தையும் வளைச்சிது, பிடிச்சிது, நெரிச்சிது, எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சுது, எல்லாத்தையும் பண்ணிட்டு தானே நம்ம இருக்கோம். நமக்கு எமோஷனாக இருக்குது, சொல்கிறது மன கஷ்டமாக இருக்குது, தாங்கவே முடியல. தாங்க முடியல போய் சேர்ப்போம். என்ன இப்போ ஒன்றும் குறை கிடையாது. ஒழுங்காக வாழ்ந்தால் அன்போடு இரு, நெருக்கமாக இரு. அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்க தேவையில் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? அவங்களுக்கு தேவை தெரிஞ்சதே பேசுகிறாங்க. அவ்வளோதானே அதில் இருக்குது. முடிஞ்சால் தெரிய வைங்க, ஒத்துக்கிட்டால் பாருங்கள். இப்போ என் பையங்களை கூட சொல்கிறேன், நீங்கள் பேசுகிறது எனக்கு பல விஷயங்கள் ஒளி ஊட்டுதுப்பா. சில விஷயங்கள் நீங்கள் சாதாரண மனிதர்களைப் போல தான் எல்லாம் என்னை நெருக்கடியாக்குறீங்க அப்படின்றான். அவன் அறிந்ததை சொல்கிறான். அவனுடைய மனம் அது புரிஞ்சுக்கிற நிலைப்பாடு அவ்வளோதான். நான் போய் என்னடா இது கூட புரியலையா அப்படியெல்லாம் பேச முடியாது. அவனுக்கு அவ்வளோதான் புரிஞ்சிருக்கு. அது ஏற்பவராக இருக்கணும், நம்ம அதை கொண்டாடுபவராக இருக்கணும். அவனுடைய புரிதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை கூட இல்லைன்னா நீ என்ன பெரிய விஷயத்தை செய்ய போகிற? இப்போ அவன் வாழ்க்கையை என்னத்தை கோடியாக கொட்டி கொடுத்தா மட்டும் வாழ்ந்துட போகிறான்னா? அவனுடைய ஆரோக்கியம் அவனுடைய செயலில் இருக்குது. அவனுடைய மன வெளிப்பாடு தான் அவனுடைய வாழ்க்கை. காசு பணமும் பொருளும் இல்லை. அவன் மனம் எந்த நிலையில் இருக்கோ அதுதான் அவனுடைய வாழ்க்கையாக போகுது. ஆகவே அவனுடைய மனதை தூய்மைப்படுத்துகிற வேலையை தான் நம்ம செய்யணும். பொருள்களை கொடுத்தெல்லாம் குதிகளிக்க வைக்க முடியாது. உங்கள் வீடு எழுதி வச்சுக்கிறேன், காடு எழுதி வச்சுக்கிறேன், எழுதி வச்சுட்டு அதெல்லாம் குப்பைங்களும் நாயும் பேயும் போயிட்டுருக்குறோம். அது என்ன பண்ண முடியும்? உடம்பும் மனதும் ஆரோக்கியம் வந்தால் தானே உலகம் ஆரோக்கியமாக இருக்கும். புரியுதா இல்லையா? இது என்ன கோவம் வருது, எமோஷன் வருது, எதுக்கு வருது? அவ்வளோ நன்மைகளை வாரி அரைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை தானே வரும். கோவம் வருதுன்னு கோவத்தை அரைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். போட்டது வருது. முதல் போட்டு முதல்ல எடுக்கிறீங்களா? வியாபாரம் தானே பண்ணுறீங்க. முதல் போட்டு முதல்ல எடுக்கிறீங்க. கோபத்தை போட்டிங்க, கோபத்தை எடுக்கிறீங்க. குறைய போட்டிங்க, குறைய எடுக்கிறீங்க. நல்லதை போடுங்க, நல்லது எடுக்கலாம். விதைத்ததையும் விதைத்தவன் வினை விதைய இருக்கிறான். வினை விதைத்தவன் வினைய இருக்கிறான். திணை விதைத்தவன் திணைய இருக்கிறான். எதை விதைக்கிறோ அதான் நான் அறுக்க போகிறோம். அப்புறம் இந்த வயசுலலாம் கோபம் வருது, ஆத்திரம் வருதுன்னா சரி டைம் அவுட், எதோ தூக்கிட்டு போய் சேருன்னு சொல்ல வேண்டியது. இல்லை, ஒரு வயசுக்கு மேலேயாவது புரிதல் மனிதர்கள் மீது இறக்கத்தோடு அவங்க தெரிஞ்சதை செய்கிறாங்க, தெரிஞ்சதை பேசுகிறாங்க, தேவையை கேட்குறாங்க, சண்டை போடுறாங்க. ரைட்டுன்னு சொல்ல வேண்டியது தானே. இதான் எனக்கு சண்டை சொல்லி கொடுத்தா. ரைட்டுன்னு போயிட்டே இருக்கு. இந்த இதுதான் மனம் தனக்குள் தான் வாழ்வது. பிறர் மீது நீங்கள் தேவையுடையதாக இருக்கும்போது தானே உங்களுக்கு எரிச்சலும் கோபம் வருது. பிறருக்கான தேவைகளை நிறைவேற்றதாக இருக்கும்போது எப்படி எரிச்சலும் கோபம் வரும்? எமோஷன் எப்படி வரும்? எங்கள் மனம் எப்படி திண்டாடும்? ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான், அவனுடைய எதிர்பார்ப்பில் இருப்பான், நம்மளுடைய எதிர்பார்ப்பில் இருப்போம். நமக்கு தேவையான கூலி வந்துடுச்சு, சரி அவனுக்கு சாப்பிடணும்னு நினச்சா பரவாயில்ல,
பிறருடைய நலன் கருதாதவங்களுக்கு வந்து எப்பவும் கோபம்லாம் வரும். பிறருடைய நலன் கருதுறவங்களுக்கு கோபம் வராது, இரக்கம்தான் வரும். சரியா? இதெல்லாம் வந்து ஒரு பேச்சே, ஒரு வயசுக்கு மேலே பேச்சே கூடாது. கோபம் வருது, ஆத்திரம் வருதுன்னா பைத்தியத்துக்கு தான் வரும். காலம் ஒரு வழியாக முடிய போகிற நேரமும் பார்த்து அப்பவும் எனக்கு கோபம் வருதுன்னா எப்படி? அது எமோஷனாக இருக்குது, தாங்கிக்க முடியல. பெரும்பாலானவங்களுக்கு இது தெரியல. இப்போ நீங்கள் இருக்கிறதுனால உரிமையாக சொல்கிறேன், எல்லாருக்கும் போய் சொல்ல முடியாது. இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்கள் உங்களுக்குள்ளே போயிடுவீங்க, சுகமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரம் ஆகிடுவீங்க. கோவம் வரும்போது ஏன் வருதுன்னு கேளுங்கண்ணா. அப்படின்னா நான் கோபத்தை விதைச்சிருக்கிறேன், கோபத்தை அறுக்கிறேன்னு நீங்கள் சொல்ல மாட்டிங்களா? நான் இன்வெஸ்ட் பண்ணது கோபம், நமக்கு வந்து திரும்பி வர்றது கோபம். அவங்கள்ட்ட கோபம் தான் வரும். ஆத்திரத்தை விதைக்கிறீங்க, யார் மேலேயும் எல்லார் மேலேயும் கோபத்தை விதைச்சி ஆத்திரத்தை திட்டுறீங்க, திரும்பி அப்படியே தானே வரும். வேறு என்ன வரும்? அப்படி எல்லாத்துக்கும் நம்ம ஒடுங்குவது, நம்ம அடங்குவது. அடக்கம் அமரர்கள் வைக்கும், அடங்காமை ஆறுகள் உய்த்து விடும். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண். அறிவுன்னு ஒன்று இருந்தால் உங்கள் துன்பத்தை நீங்களே போக்கிக்கணும். அறிவுன்னு இருந்தால் யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. எதை அறியணும் அதை அறியணும். அறிவு என்பது அடங்குதல், அடக்கம் அமர்வுள் வைக்கும். தனக்குள் தான் அடங்குவது தான் வாழ்க்கையை தவிர சிதறது கிடையாது. மன சிதறல் வந்து நரகம், மனம் மனம் அடங்குதல் வந்து சொர்க்கம். சரியா? அந்தணன் என்பவன் அறவன், மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். அந்தணன் யார் தெரியுமா? அந்தத்தை அறிந்தவன், ஒவ்வொரு காரியத்தினுடைய முடிவை அறிந்தவன். இது இப்படி தான் நடக்கும் என்பதை அறிந்து கொண்டவன் அந்தணன். அவன் எல்லா உயிர்களுக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். நல்லது மட்டும்தான் செய்ய முடியும், நன்மை மட்டும்தான் காட்ட முடியும். அவர்கள் தான் வாழ தகுந்தவர்கள். இந்த குறளில் வந்து ஏராளம் இதெல்லாம் சொல்லியிருக்கு. அதனால் நம்ம எல்லாம் இப்போ நம்ம கிளாஸ் கேட்குறோம், பெரும்பாலான மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அது வந்து இறைவனுடைய எப்படி புரிய வைக்கிறானோ புரியவிட்டோம். நம்ம வந்து இப்போ கேட்குறோன்னா இந்த கோபம் வருது, ஆத்திரம் வருதுன்ற பேச்சே இருக்கக்கூடாது. நீங்கள் உட்காந்துருக்கவங்களுக்கு சொல்கிறேன், என்னால் தாங்க முடியல, எங்கள் அம்மா அப்படி பேசுகிறாங்க, எங்கள் அப்பா அப்படி பேசுகிறாரு, என் மண்டாட்டி இப்படி பேசி, என் பையன் இப்படி எடுத்தறிஞ்சு பேசுகிறான், நான் யாருக்காக பாடுபட்டேன், எல்லாத்துக்காக தான் நான் பாடுபட்டேன், நானாக எடுத்துகிட்டு போகிறேன், சாகும்போது நான் தான் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த ஈனக்கதையெல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் ஈன டாபிக். ஈனன்றது வந்து கொஞ்சம் தப்பானதுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஈனம்ன்றது வந்து மகாயானம் ஹீனயானம்னு இருக்கிறதுல அது வேறு பொருளுடையது. அதுலேருந்து அந்த ஈனம் வந்தது. இயலாமையில் பேசக்கூடாது. நான் சம்பாரிச்செல்லாம் நீங்கள் சாப்பிட்லையா, நீங்கள்லாம் அனுபவிக்கலையா, இப்போ இப்படி பேசுகிறீங்க, அப்படி பேசுகிறீங்க, உங்களுக்காக நான் ஓடினேன், என் காலமே வீணாச்சு, என் இளமையும் போச்சு, நான் நினச்சிருந்தேன் அப்படியே ஆயிருப்பேன் இப்படி ஆயிருப்பேன்னு சொல்கிறேன்ல. இதெல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் மானங்கட்டு போயிடுச்சு. கொடுத்துட்டு எவனா இது சொல்லியும் இருப்பானா, உனக்காக சம்பாரித்தேன், உனக்காக போட்டேன், உனக்காக செய்தானா? ஏன் செய்த? அறிவு இருந்தால் செய்யாமல் இருந்திருக்கணும். செய்துட்டு சொல்லி காட்டுறது தப்பு இல்லை. சதக்காவை சொல்லி காட்டக்கூடாது. சதக்கான்னு தெரியும்ல உங்களுக்கு. இதெல்லாம் சதக்கா தான். பசங்களுக்காக செய்கிறது எல்லாம், சேர்த்து வைக்கிறது எல்லாம் இதை சொல்லி காட்டக்கூடாது. இது இப்படி வந்து வாழ்க்கையை வந்து இப்படி பேசுகிறது வந்து நீங்கள் இன்னும் முதிர்ச்சி பெறலன்னு அர்த்தம். புரியுது உங்களுக்கு? நம்ம வாழ்க்கையை வந்து பிறருக்காக அர்ப்பணிக்கும் போது தான் நம்ம வாழறோம். இப்போ தாய் கூட பால் கொடுக்குறா அப்படின்னா அர்ப்பணிக்கிறா வாழ்க்கையை. அதனால தான் குழந்தை வளருது. அப்போ வந்து நம்ம கொடுக்கறதுல இருக்கணுன்றது தான் முக்கியமே தவிர திருப்பி எடுக்கணுன்றது கிடையாது. இங்கே வர அப்படியே கொடுக்க வேண்டியதான், இங்கேருந்து வருது அப்படியே கொடுக்க வேண்டியதான். அங்கேருந்து எடுக்கிறதுன்றது கிடையாது. இப்போ கோவம்லாம் வருமா? காரணம் இருக்கா? யாரும் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம அறிவு வந்துடுச்சுன்னு அர்த்தம். நமக்காக யாரும் இல்லை, அவங்கவுங்க வாழ்க்கையை வாழறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே அறிவு வந்துடுச்சு. அந்த அறிவு அற்றம் காக்கும் கருவி, உங்களுடைய துன்பத்தை காக்கின்ற கருவியாக அது ஆகிடும். யாரும் உங்களை சோதிக்க முடியாது.
ஏன்னா யாரும் அவங்கவுங்க அவங்க இஷ்டத்து தான் இருப்பாங்க. நம்ம முடிஞ்சால் நம்முடைய நன்மைகளை எடுத்து வைக்கலாமே தவிர நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் அவங்கள இன்றைக்கே அவங்கள காந்தி ஆக்கணும், நேரு ஆக்கணும்லாம் முடியாது. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க வாழணும், இயன்ற வரை உதவியாக இருக்கணும், எதையும் கேட்டு தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும், அவ்வளோதான். கண்ணுக்குட்டிக்கிட்ட பசு பால் கேட்குறதுன்றது முடியாத ஒரு காரியம். கண்ணுக்குட்டியும் பால் கொடுக்குற காலம் வரும், ஆனால் பசு கேட்காது. அது விட்டுட்டு வேறு வேலையை பார்க்க போய்டும். அதுபோல் நம்மளும் குழந்தைங்க நல்லா இருக்குது, சரி எல்லோரும் நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு தனக்குள் தான் அடங்கியிருந்தோம்னா மகிழ்ச்சி பெருக்கெடுக்கும். அந்த மகிழ்ச்சி யாரும் நம்மளை துன்பப்படுத்தவே முடியாது. போதுமா? அப்போ தனியாக இரு, எல்லோரும் கூட இரு, நீ தனியாக இரு, நெருக்கத்தை பிரிச்சுக்காது. நீ மட்டும் கடவுள், உன்னுடைய கடவுள் மட்டும், அவ்வளோதான். இதில் யாரும் இல்லை. ஆனால் எல்லோரும் நம்ம கூட இருப்பாங்க. வேணுன்றவங்க எடுத்துகிட்டு போங்க. என்னை கவனிக்கணும், என்னை பாராட்டணும், புகழணுன்றலாம் தேவையெல்லாம் கிடையாது. புரிஞ்சிடுச்சு? அது இப்போ எமோஷன்லாம் வரக்கூடாது. நான் இன்றைக்கி இவனுக்கு கண்டிப்பாக ஒரு வீடை கட்டியே கொடுத்தே தீர்வேன்னு எமோஷன் வருது அவங்களுக்கு. ஒரு கார் டிரைவருக்கு ஒரு புது கார் வாங்கி கொடுத்தே ஆகணும், என்னால் முடியாது, வாங்கி கொடுக்காம இருக்க முடியாது, அப்படி எமோஷன் வருதா? அதெல்லாம் வராது, அப்படிலாம் வராது. இவன் சொன்ன டைமுக்கு வரமாட்டான் அப்படின்ற எமோஷன் வரும். அவனுக்கு என்ன வேலையோ, அவனுக்கு என்ன உடம்போ, அவனுக்கு என்ன சங்கடமோ, அவன் கொஞ்சம் லேட்டாக வரான். நன்மையின் போது எமோஷன் வரதில்லை. அப்போ யார் டுபாகரு? யார்? நான் தான். நாமான்னு எங்களெல்லாம் சேர்த்துக்கிறீங்க. நான் தான் டுபா. அதனால் வாழ்க்கையை நம்ம சுகமாக வாழணும்னா மன ஒழுக்கம், அதுதான் ஆன்மீக ஒழுக்கம். இறைவன் போதுமானவன்.